ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 3 டேர்மு 7th 3 டேர்மில் இருக்க இலக்கணம் போட்டுட்டேன். பார்க்காதவங்க அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். பை மோட் ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பை மோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் எழுத்துக்களின் பிறப்பு. உயிரின் முயற்சியினால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளில் தோன்றுகிறது. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்து இடமாக கொண்டு பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் மார்பு, மெல்லின எழுத்துக்கள் மூக்கு, இடையின எழுத்துக்கள் கழுத்து, ஆயுத எழுத்து தலை. உயிர் எழுத்துக்கும் இடையின எழுத்துக்கும் சேம் கழுத்து தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு எழுத்தும் எதிர்வழியாக பிறக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அ ஆய இரண்டும் வாயை திறந்தால். இ இ ஏ ஏ ஐ அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால். உ உ ஓ ஓ ஔ இதெல்லாம் இதழ்கள் குவிப்பதால் பிறக்கிறது. இந்த டாப்பிக்லேருந்து நிறையா தடவை குரூப் 4ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இக்கு இங்கு அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கோடு வேறு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இக்கு இங்குன்னு கேட்டால் முதல் அடி, முதல் பகுதி, அடிப்பகுதி. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இச்சு இஞ்சுனா இடை இடை. நான் கூட இதில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பாருங்கள். இட்டு இன்னுனா நுனி நுனி. இத்து இந்துனா அடி நுனி. இப்போ இம்முனா 2 உதடும் பொருந்துவதால். ஈ அடி அடி. இர் இல் ஆகிய இரு மெய்களும் மேவாய், நாக்கி, நுனி வருடுவதால். அந்த வருடுவதால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து குண்டு இல் தடித்து நெருங்குவதால். பள்ளத்தில் தடித்து தடவுவதால். கீழ் உதடு பொருந்துவதால். இர் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை, நாக்கி, நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. அடுத்த பாயிண்ட் வினைமுற்று. அடுத்த டாபிக் வினைமுற்று. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்று இரு வகைப்படுகிறது. இப்போ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையாக இருக்கும். இவை 6 வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். இது எடுத்துக்காட்டு எழுதினால். யார் எழுதுனா, அது எதை வச்சு எழுதுனா, எங்கே உட்காந்து எழுதுனா, அந்த மாதிரி எல்லாத்தையும் காமிக்கிறனால அது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா மறைஞ்சு வரும். பொருள், இடம், காலம், சினம், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பொன்னன், இடம் தென்னார், காலம் ஆதிரையான். இந்த மாதிரி குறிப்பால் தான் உணர்த்தும், அது தெளிவாக காட்டாது. இந்த குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று என்று 2 வகைப்படுகிறது. இப்போ ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு பாடம் படி, கடைக்கு போ. வேங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு வாழ்க, ஒளிக, வாலியர். அது க ய எர் அல் என்று முடியும். இதுதான் வேங்கோல் வினைமுற்று. அடுத்து கீழே ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கீழே முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செயல் வழக்கில் மட்டும் உள்ளன. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த டாபிக் எச்சம். எச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். இது பெயரச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். இது 3 காலத்திலும் வரும். ஓகே, இப்போ தெரிநிலை குறிப்பு பெயரச்சங்கள் பார்ப்போம். எழுதிய கடிதம், இது தெரிநிலை பெயரச்சம். சிறிய கடிதம் குறிப்பு பெயரச்சம். இது இந்த இப்போ தெரிநிலைக்கும் குறிப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, தெரிநிலைனா வெளிப்படையாக காட்டும், ஆனால் குறிப்புனா வெளிப்படையாக காட்டாது. இதுதான் டிஃப்ரென்ஸ், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வினையெச்சம். படித்து என்னும் சொல் முடிந்தான், வியந்தால், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடிவது வினையெச்சம் எனப்படும். படித்து முடித்தான், அது 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு எழுதி வந்தான். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது வினையெச்சம் எனப்படும். மெல்ல வந்தான், இது குறிப்பு வினையெச்சம். காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மற்றும் குறிப்பில் உணர்த்தி வருவது குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அதுக்கடுத்து முற்றெச்சம். வள்ளி படித்தினாள். இத்தொடரில் படித்தினாள் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தினாள் மகிழ்ந்தார். இது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் 8th செகண்ட் டேர்மில் இருக்க இலக்கணத்தை போடுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.